இயற்கை வளங்களை பாதுகாப்பது நாட்டின் மிகப்பெரிய தேசப்பற்று. நான் பேசக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உன் மனசுல நீங்க ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே நீங்க ஒரு சுதந்திர வீரராக மாறலாம். நாட்டினுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் அந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளை அவர்கள் சுட்டு பொசுக்குகிறார்கள், வீழ்த்துகின்றார்கள். கண்ணுக்கு தெரியாத நம் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை, எதிரிகளை யார் தடுப்பது? யார் சார் அந்த தீவிரவாதி? நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு பவுடர்லாம் போட்டு சென்டெல்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டு பெட்ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடி முன்னாடி போய் நின்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருவம் தெரியும். அந்த உருவம் தான் தீவிரவாதிகள். அந்த தீவிரவாதிகள் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். என்ன சார் நல்ல நாளதுமா நம்மளெல்லாம் தீவிரவாதிகள் சொல்றீங்களே, இது நல்லதா கெட்டதா இப்படி சொல்லலாமா? நீங்க ஏதோ ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டோமா, வந்தோமா, ஸ்கூல்ல 4 வார்த்தை புகழ்ந்து பேசணுமா, ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை பத்தி பேசணுமா, போனோமான்னு இல்லாம எங்களை தீவிரவாதின்னு வேற சொல்றீங்களே சார், இதெல்லாம் நல்லா இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புகழ்ந்து பேசி நம்மளை நாம் பெருமைப்படுத்திக் கொள்வது ஒரு புறம் என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ், அந்த எதிர்மறையான விஷயங்களையும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இந்த நேரத்தில் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரே ஒரு குறள் மட்டும் தான் சொல்றேன். திருக்குறள், அதுல ஒரே ஒரு குறளை பத்தி மட்டும் தான் பேச போறேன். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். ஒரு நாடு வல்லரசு நாடா இருக்குன்னா அவங்ககிட்ட பணம் நிறைய இருந்தா போதும் நினைக்கிறோம். யுஎஸ் கிட்ட பணம் நிறைய இருக்கு, அதனால வல்லரசு நாடாக, பெரிய பணக்கார நாடாக அவனை அறிவிக்கிறோம். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றார்? ஒரு பணம் இருந்தால் ஒரு நாடு முற்றிலும் நிறைவடைந்த நாடாக மாறுதா? இல்ல. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 விஷயங்கள் அந்த நாடு மிகவும் பாதுகாப்பான ஒரு நாடுன்னு சொல்றார். என்னன்னா, மணி நீர், தெளிந்த நீர்வளம் நம் நாட்டில் இருக்கணும். மணி நீரும் மண், நல்ல நிலவளம் அந்த நாட்டில் இருக்கணும். அதுபோக மலைகள், உயர்ந்த மலைகள் நம் நாட்டில் இருக்கணும். அணி நிலர் காடுகள், அடர்ந்த காடுகள். சோ மண்ணும் மலையும் காடும் இருந்தால் மட்டுமே, இந்த 4 விஷயங்கள் மட்டும் இருந்தால் மட்டுமே அந்த நாடானது ஒரு பாதுகாப்பான நாடாக மாறும் சொல்றார். திருவள்ளுவர் ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த 4 விஷயம் இருந்தாதான் இந்தியா ஒரு நல்ல நாடுன்னு சொல்றாரு. இந்த 4 விஷயம் நம்மகிட்ட இருக்கா சார்? நீர் வளம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது இந்தியாவில் போதுமான அளவு நீர் வளம் இருக்கா? ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, இந்தியாவில் நீர் வளம் இருக்கா? இல்ல. இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்லைன்றாங்க. ஓகே, இந்தியாவில் அழகான நீர்வளம் இருக்கு. இந்தியாவில் ஓடக்கூடிய முக்கியமான 8 நதிகள் பார்த்தா இமயமலையிலிருந்து உருவாகக்கூடிய கங்கையும் யமுனையும். இந்தியாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் 3 நதிகள் உருவாகுது, காவிரி, கோதாவரி, கிருஷ்ணா. அப்படியே மேலே போனீங்கன்னா சத்தீஸ்கர்லேருந்து மகா நதி உருவாகுது. அந்த 4 நதியிலும் மேற்கு பாய்ந்து, மேற்குலேருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி பாயுது. கிழக்கு புறமா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசில் என்ன நதி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நர்மதா, தபதி. இந்த 8 நதிகளுமே இந்தியாவினுடைய உயிர் நாடிகள். அப்போ எப்படி நீங்க நீர்வளம் இல்லைன்னு சொல்லலாம்? நீர்வளம் மிகுந்த நாடுதான் நம் பாரத தேசம். அந்த நீர்வளத்தோட இந்த 8 நாடுகள், 8 ஆறுகளோட சிறிய சிறிய ஆறுகள்லாம் சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை 603. எவ்வளவுமா? 603 ஆறுகள் ஒரு நாட்டில் இருக்குதுன்னா அந்த நாடு எவ்வளவு வளம் மிகுந்த நாடாக இருக்கும். ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 603 ஆறுகள்ல நாம் பாதுகாப்பா வச்சிருக்கோமா? அதுதான் மேட்டர். 603 ஆறுகள்ல ரீசன்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 46%, அதாவது 279 ஆறுகளை நாம் மாசுபடுத்தி விட்டோம். 279 ஆறுகளை நம்ம குளிக்கிற கூட பயன்படுத்த முடியாது. பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவாங்க. 3 mg/லிட்டருக்கு மேல போச்சுன்னா அதை நீங்க குளிக்க கூட பயன்படுத்த முடியாது. அவ்வளவு நாசமாக்கியிருக்கும் சார் நம்ம. அந்த ஆறுகளை நாசமாக்குறதுனால சார் நான் நல்லா இருக்கேன், என் வீடு நல்லா இருக்கு, என் வீட்டுல தண்ணி நல்லா வருது, ஆறு மோசமா போனா எனக்கு என்ன சார் கவலை? நோ. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அந்த ஆறுல போடுற குப்பைகளும் எல்லாமே சேர்ந்து எங்க போகுது? விவசாய நிலத்துக்கு போகுது.
அந்த விவசாய நிலத்தில் அந்த நீர் பாய்கின்ற போது அந்த விவசாய பொருட்கள் அந்த கெமிக்கல் வருது, அதை நம்ம சாப்பிடும்போது நம் உடல் பாதிக்கப்படுகின்றது. அக்வா கல்ச்சர் சொல்லக்கூடிய அந்த மீன்பிடி விஷயங்கள், பல விஷயங்கள் நம் நாட்டில் குறைவதற்கு அந்த நீர் ஆதாரம் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. காலரா, டைஃபாய்டு, கொரோனா, அந்த மாதிரி பல நோய்கள் வருவதற்கு அந்த நீர் மிக முக்கியமான காரணமாக இருக்கு. ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க, ஒரு 135 நாடுகளை வரிசைப்படுத்தினாங்க. எந்த நாடுகள் எல்லாம் சுத்தமான தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 135 நாடுகளை வரிசைப்படுத்துறாங்க. எந்த நாடுகளில் எல்லாம் சுத்தமான தண்ணி இருக்கும் அப்படின்னு. இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க? செகண்டா, ஃபர்ஸ்டா? வேதனைக்குரிய விஷயம், இந்தியா 132வது இடத்தில் இருக்கு. 135 நாடுகள்ல தூய்மையான நீரை நாம் உட்கொள்வதில் 132வது இடத்தில் இருக்கிறோம்னா எந்த அளவுக்கு அந்த நீரை நாம் மாசுபடுத்தி இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு, இப்ப நான் இருக்கேன்னா, ஒரு நாளைக்கு வேர்ல்டுல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 17 லட்சம் லிட்டர் வாட்டர் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஒரு வருஷத்துக்கு நான் குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் 17 லட்சம் லிட்டர் வாட்டர் தேவை. ஸோ ஒரு மனுஷன் குளிக்கிறதுக்கும், துவைக்கிறதுக்கும், சாப்பிட்றதுக்கும், பருவருக்கும் 200 லட்சம் லிட்டர் வாட்டர் ஒரு வருஷத்துல அவனுக்கு குறைவா இருக்கு. அப்படின்னா நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? இவ்வளவு எல்லாத்தையும் மாசுபடுத்திட்டு கடைசியில் என்ன பண்றது? அதை நாம் தூய்மைப்படுத்துவதற்காக பணம் ஒதுக்கீடு செய்கின்றோம். கங்கை நதியை மட்டும் நாம் சுத்தம் செய்வதற்காக 2014-15 2021 வரைக்கும் நாம் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுங்களா? 20,000 கோடி. 2016 2021 வரைக்கும் கங்கை நீரை சுத்தம் செய்ய மீண்டுமாக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுங்களா? 22,500 கோடி. ஒரு ஆற்றை சுத்தம் செய்வதற்காக 42,500 கோடியை நாம் செலவு செய்கிறோம் என்றால் நம்மால் வல்லரசு ஆக முடியுமா? சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், வல்லரசு ஆக முடியுமா? நீங்க மண்ணாக்கப்படுத்து வானத்தை பார்த்தாலும் ஆக முடியாது. புரியுதா? அதுக்கு காரணம் நம் நீர் வளத்தை பசுமையாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இனி ஆறுகளை சுத்தமாக வச்சிருப்போமா? கழிவுகள் போடாம வச்சிருப்போமா? ஓகே. அடுத்த பாயிண்ட், மணி நீரும் மண்ணும் நல்ல நிலப்பரப்பு நம்ம இடத்துல இருக்கா? உலகத்திலேயே அதிகமா பெரிய நாடுகள்ல இந்தியா 7வது நாடா இருக்கு. 3.2 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்தை வச்சுக்கிட்டு பெரிய நாடா நம்ம இருக்கு. பெரிய அந்த நிலப்பரப்பு எல்லாத்தையுமே நாம தாங்கிக் கொள்வதற்காக நம்ம மக்கள் தொகை எவ்வளவு இருக்குங்க? 1.44 பில்லியனை தாண்டி முதல் இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ அத்தனை மக்கள் தொகையும் தாங்குவதற்கான நிலப்பரப்பு நம்ம இடத்துல இருக்கா? இருக்கு. ஆனா அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நாசம் பண்ணிட்டு இருக்கோம். 2019 ஒரு ரிப்போர்ட் சொல்றான், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள்ல 30% அவுட். 100 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா அதுல 30 ஏக்கர் நிலத்தை நீங்க பயன்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு கேவலமா நாம் செஞ்சு வச்சிருக்கோம். குப்பைகள், பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கொட்டி அதை நாம் அசுத்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த பலவிதமான அசுத்தங்களை நாம் நிலத்துல செய்யறோம். ஒரே ஒரு மாசுபாட்டை மட்டும் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு நாம இப்படியா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பிளாஸ்டிக் மாசுபாடு, பிளாஸ்டிக் பயன்பாடு. 500 கிலோ ஒரு நாளைக்கு பிளாஸ்டிக்கை உலகத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா அதில் 100 கிலோ இந்தியா யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்தியா தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அத்தனை பிளாஸ்டிக் 9 மில்லியன் டன் எடை கொண்ட பிளாஸ்டிக்கை ஒவ்வொரு வருஷமுமே இந்தியா உருவாக்கி கொண்டிருக்கிறது. சார் இந்தியா தானே உருவாக்குது சார், நான் உருவாக்கல சார், நான் நல்ல பையன் தான் சார், நான் நல்லா பண்ணுது சார் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு தனி நபர் உருவாக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொல்யூஷன் 11 கிலோ. ஒரு நாளைக்கு நீங்க 30 கிராம் பிளாஸ்டிக்கை நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியே வீசி கொண்டிருக்கிறோம். நினைச்சு பாருங்க, இப்படி போடுற பிளாஸ்டிக் எல்லாம் எங்க போகுது? கடைசியா கடல்ல போய் கலக்குது. 8 மில்லியன் டன் அளவுக்கு பிளாஸ்டிக் கடல்ல ஒவ்வொரு வருஷம் சேருதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. 8 மில்லியன் டன்னா உங்களுக்கு குறைஞ்சது சின்னதா இருக்கு மாதிரி. 8 மில்லியன் டன் தானே சார் நினைக்கலாம். ஆனா 8 மில்லியன் டன்னை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய லாரியை கொண்டு அந்த லாரியில குப்பையை நிரப்பி அந்த லாரி குப்பையெல்லாம் கடல்ல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லோடு கொட்டிட்டே இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த கடல்ல பிளாஸ்டிக் குப்பை சேருமோ அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைகளை நாம் உருவாக்கி கொண்டு கடல்ல போட்டுட்டே இருக்கோம். நீங்க வீட்டுல வீசுறது எல்லாமே ஆறுல சேர்ந்து கடைசியில கடல்ல தான் கலக்குது. ஐ எம் ஸ்கூபா டைவர். நான் ஒரு ஸ்கூபா டைவர்னா, அதாவது கடலுக்குள்ள
ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கட்டி நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபி சேனல்லாம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி கடலுக்குள்ளே மூழ்கி கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது, அங்கே ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே என்னுடைய விஷயம். என்னோட PhD கூட மெரைன் பயாலஜியில் தான் இருந்துச்சு. அந்த உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அந்த பிளாஸ்டிக்னால எவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னு தெரியுங்களா? நீங்கள் கீழே கடலுக்கடியில் போய் பார்க்குற போது நீங்கள் யூஸ் பண்ணி போகிற ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரா வந்து கடல் ஆமைகளுடைய மூக்குக்குள்ளே நுழைஞ்சு அது மூச்சு விடாமல் இறக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணி போடுற சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக்கு பெரிய டால்ஃபினோட தலையில் போய் மாட்டிக்கும். அது மூச்சு விட முடியாமல் சஃபகேஷனில் இறந்துரும். அழகான பவளப்பாறைகள் இருக்கும். அந்த பவளப்பாறைகள் மேலே இந்த பிளாஸ்டிக்கு படிகிறதுனால பவளப்பாறைகள் மூச்சு விடாமல் இறந்து போயிடும். இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? மேலே பறவைகள் பறக்கும். அந்த கடல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலர்ஃபுல்லான பிளாஸ்டிக்ஸ், நம்ம சிகரெட் பட்ஸு, அதே மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடிகள்லாம் மேலே மிதக்கும். ஒரு தாய் பறவை அந்த பிளாஸ்டிக்கை எடுத்து உணவென்று நினைத்து தன் குஞ்சுகளுக்கு ஊட்டும். அது உணவென்று நினைச்சு அந்த குஞ்சுகள் சாப்பிட்டு பசியால் இறந்து போயிடும். இப்போ சொல்லுங்க, தீவிரவாதிகள் யார்? எல்லையில் இருக்கிறவங்களா, நாமளா? நாம தானே. நாம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்னால எத்தனை ஜீவன்கள் மரித்து கொண்டிருக்கிறது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை தயவு செஞ்சு குறையுங்க. குறைச்சிங்கன்னா தான் நிலவளம் நன்றாக இருக்கும். மணிநீரும் மண்ணும் மலையும். மலைகள் இருக்கா? நம்ம வரும்போது நிறைய மலைகள் வந்து நம்ம இருக்கு. எத்தனை மலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்லேருந்து ஆரம்பிச்சா மகாராஷ்டிரா, அப்படியே வந்து கேரளா, தமிழ்நாடு வழியா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. இந்த சைடு ஒரிசால ஆரம்பிச்சா தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடக வழியா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுவள்ளி மலைத்தொடர்கள் இருக்கு, விந்திய சாத்புர மலைத்தொடர்கள் இருக்கு. இவ்வளவு அழகான மலைத்தொடர்களை வச்சிருக்கக்கூடிய நாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி மட்டும் சொல்றேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்க ராஜா இருக்கு? ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்கா? பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வெஸ்டர்ன் காட்ஸா? மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் வேணா பார்த்துருக்கேன் சார், ஆனால் நான் மலையை வந்து பார்க்கல சார். ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்முடைய உலகத்திலேயே 8 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மிக முக்கியமான ஹாட்ஸ்பாட் தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய வன உயிரினங்கள், செடிகள், கொடிகள், பூச்சிகள், பட்டாம்பூச்சிகள், பறவைகள், இதில் 30% அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்கு. அதையாவது நம்ம உருப்படியாக வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. கடந்த 100 ஆண்டுகளில் 35% வெஸ்டர்ன் காட்டை அழிச்சிட்டோம். அதை அழிக்கிறதுக்கு நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன தெரியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும், அர்பனைசேஷன், அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி அதை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் மலைகளை பாதுகாக்கிறது எதுக்கு சார்? சார் மலைகளை நாம் எதுக்கு சார் பாதுகாக்கணும்னா, இந்த மலை இருந்தால் தான்ப்பா, அதுலேருந்து மரங்கள் இருந்தால் தான் ஆக்சிஜன் கிடைக்கும், மழைப்பொழிவு நன்றாக இருக்கும். நான் காட்டுக்குள்ளெல்லாம் போகிறபோது சில இடத்துல ட்ரெக்கிங் பண்ணி மேலே போவோம். மேலே போகிறபோது பார்த்தீங்கன்னா அங்கே சோலார் கிராஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புல்வெளிகள் இருக்கும். அந்த புல்வெளிகள் வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி. நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ அந்த பஞ்சு வந்து தண்ணியை நல்லா இருக்க பிடிச்சிக்குதோ, காற்றில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எல்லாம் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த சோலார் ஃபாரஸ்ட் கிராஸ் லேண்ட் பிடிச்சிக்கிட்டு மெது மெதுவாக தண்ணியை ரிலீஸ் பண்ணும். அந்த தண்ணி தான் சிறு சிறு ஓடையாக மாறி ஆறாக மாறி நம்ம ஊருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. அந்த மலைகளை அழிச்சிட்டோம்னா அங்கே வந்து நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்காது. ஆக மலைகளை காப்பது நம் மிக முக்கியமான கடமை. மலைகள் இருந்தாதான் அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய அரண். ஃபைனலா என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, காடுகள், அணி நிழற் காடுகள், நன்றாக பறந்து விரிந்த காடுகள் இருந்தா அந்த நாடு வந்து சிறப்பான நாடா இருக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகளை வரிசைப்படுத்தினா அதிகமான காடு உள்ள நாடுகள்ல நம்ம இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்கு. பெருமையான விஷயம்தான். ஆனா காடுகளை வேகமா அழிக்கிற நாடுகள்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரேசில் அழிக்கிறான், 2வது இந்தியா அழிக்குது, 3வது இந்தோனேஷியா அழிச்சிட்டு இருக்கிறான். இந்த காடுகளை பத்தி பேசுற போது இந்த மக்கள் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை நான் பேசணும். சார், காட்டை பாதுக்கிறது உங்களை மாதிரி ரேஞ்சரோட வேலை, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட வேலை. எனக்கு என்ன சார் அதில் வேலை? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார். நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கும் காட்டை பாதுகாக்க சம்மந்தமே இல்லையா சார்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இந்திய அரசியல் சட்டமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 51 AG, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 51 AG என்ன சொல்லுதுன்னா, நம் நாட்டில் இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள்,
காடுகள் அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்திருப்பது இந்திய நாட்டிலே பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை. வன உயிரினங்களிடத்திலே பாசமாக நடந்து கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. இப்ப சொல்லுங்க, வனத்தை பாதுகாப்பது ஃபாரஸ்ட் ஆபீசர் வேலையா? எல்லா மக்களினுடைய வேலை. வனத்தை பாதுகாக்கிறவங்களெல்லாம் எங்களை மாதிரி உள்ளுக்குள்ள வந்துட்டு யானை கோடியும் புலி கோடியும் சண்டை போட சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன தவறுகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். லீவ் வருது, ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகலான்னு நினைப்போம். காரில் போயிட்டு இருக்கிற போது என்ன பண்ணுவோம்? சிப்ஸ் சாப்பிடுவோம், எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன் கார் சுத்தமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? பிளாஸ்டிக்கை தூக்கி காட்டுக்கு வெளியே போடுவோம். போடுறோமா இல்லையா? எத்தனை பேர் போடுறீங்க? ஏன் கார் சுத்தமாக இருந்தால் போதும், காட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் போடுறீங்க. நீங்கள் போடுற பிளாஸ்டிக்கை மான் சாப்பிடுது, நீங்கள் போடுற பிளாஸ்டிக்கை தெரியாமல் குரங்கு சாப்பிடுது, சில நேரத்தில் யானைகள் கூட சாப்பிட்டு செத்து போகுது. அதே மாதிரி ஒரு டூர் போகிறேன்னா ஆண்மகன்கள் என்ன பண்ணுவாங்க? சில நேரத்தில் பாட்டில் வாங்கிக்குவாங்க. அந்த பாட்டில் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? போர்வையில் அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டில் உடைச்சி போட்டு போயிடுவாங்க. எத்தனை யானைகளுடைய கால்களில் பியர் பாட்டிலினுடைய கண்ணாடிகள் ஏறி அந்த யானை கால் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கு தெரியுமா? நம்மளுடைய அலட்சியம் தான் அதுக்கு காரணம். நீங்கள் ஒரு நாள் போவீங்க காட்டுக்குள்ளே, குரங்குகள் இருக்கும், நீங்கள் சாப்பிட்ற சிப்ஸு மிக்சரு எல்லாத்தையும் குரங்குக்கு போடுவீங்க. கேட்டால் நீங்கள் பெரிய தியாகி, நான் போடுறேன். வாழைப்பழம் போட்டால் இதோ பெரிய சேவை செஞ்ச மாதிரி. டெய்லி உங்களால் வாழைப்பழம் கொடுக்க முடியுமா அந்த குரங்குக்கு? சொல்லுங்கள், கொடுக்க முடியாது இல்லையா? குரங்குகள் காட்டில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடக்கூடியதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணி ரோட்டுக்கு வர வச்சு நீங்கள் ஒரு நாள் போடுறீங்கன்னா அந்த குரங்கு டெய்லி ஆக்சிடென்ட்ல அடிபட்டு எத்தனை குரங்குகளுக்கு கைகள் கால்கள் இழந்த நிலையில் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்க முடியும். அதை முடிக்கிறோம். அதை முடிச்சு அப்படி நீங்கள் போகிற நம்மால் சிகரெட் பற்ற வச்சு அதை கூட சரியாக அணைக்காமல் சம்மர் சீசனில் வெளியே போட்டு போனோடனே காடு பற்றி எரியும். இல்லை ஒரு இடத்துல டீ செய்யலான்னு சொல்லிட்டு டீ வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பு கல்லெல்லாம் கூட்டி வைப்பீங்க. அதில் வர ஃபயர் காட்டவே அழிக்கும். காட்டுக்குள்ளேருந்து போகிறீங்களா, போன உடனே கேட்பார் ஒருத்தர், இங்கே மான் கறி கிடைக்குமா சார்? நம்மளுக்கு சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, எல்லாம் இருக்குது. மான் கறி கிடைச்சா நல்லா இருக்குமே சார். சார் இந்த முயல் கறி நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை சார். அவ்வளோ ஒரு கியூரியாசிட்டி. அதை சாப்பிட்டா அப்படியே வானத்திலேருந்து ஒரு அமிர்தத்தை சாப்பிட்ட மாதிரி ஒன்று ஃபீல் எங்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்புறம் தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க, ஜுவல்லரி ஷாப்புக்கு போன உடனே இந்த யானை முடி வச்சு மோதிரம் கிடைக்குமா சார்? அதை போட்டால் ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த யானை முடி வச்சு மோதிரம் போட்டால் நல்லா இருக்குமேன்ட்டு அதை கேட்குறது. நம்மால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் சிறுத்தை புலியை பார்க்குறக்கே கொஞ்சம் பயந்துட்டு பார்ப்பாரு. ஆனால் அவர் டாலர் போடணுங்கிறது இந்த சிறுத்தை பல்லில் டாலர் போட்டால் நல்லா இருக்கு சார். அப்படி ஒரு பட்டு சட்டை கட்டிட்டு மேலே காலர் பட்டனை அப்படியே திறந்து விட்டுட்டு அந்த டாலரோடு அப்படியே போனோம்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. எப்படிப்பட்ட விஷயங்கள்! ஆமை முட்டைகளை எடுத்து சாப்பிட்டோம்னா பைல்ஸ் நல்லான்னு சொல்லலாம் சார். அது உண்மையா சார்? நான் இப்போது சந்தனமர டெப்போனோட இன்சார்ஜாக இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணார், நம்ம அவ்வளோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒரு அடுத்த வாரம் என்னோட ஒய்ஃபுக்கு பர்த்டே வருது, அதுக்கு நான் என்னடா பண்ணணும், ஒரு சின்ன சந்தன மர கட்டை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் ஒய்ஃப் வேறு கேட்டுகிட்டே இருக்கிறாப்புல அப்படின்னு. ஸோ எத்தனை விஷயங்கள் நம்ம மார்க்கெட்டில் இருந்தாலும் அந்த வன உயிரினங்கள் சார்ந்த சில விஷயங்களை நம்ம ஆசை கொள்வதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வன உயிரினங்கள் அழிவதற்கான ஒரு காரணமாக போகுது. அதை சார்ந்து வாழக்கூடிய புலிகள், யானைகள் எல்லாம் அழிவதற்கு ஒரு காரணமாக இருக்கு. ஆக திருவள்ளுவர் சொன்னது போல மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அப்படிங்கிற மாதிரி நல்ல நீர் வளத்தை, நல்ல நிலப்பரப்பை, நல்ல காடுகளை, நல்ல மலைகளை நாம் கொண்டாட வேண்டும், உருவாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்றால் அது அரசாங்கத்தால் மட்டும் முடியாது. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனாலையும் அவருடைய முயற்சியினால் மட்டுமே முடியும். அதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த சுதந்திர தின விழாவென்று ஒரு உறுதிமொழி எடுப்போம். முடிந்தவரை நம் இயற்கை வளங்களை பாதுகாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஜெயஹிந்த்.